மதுரை மாவட்டம் மேலூரில் காவிரி, வைகை, கிருதுமால் குண்டாறு விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் அதன் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள், தமிழ்நாடு அரசு 5 மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய வைகை அணையை கோடை காலத்தில் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களை நிறைவேற்றினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் அர்ஜுனன், மெட்ரோ போன்ற திட்டங்களுக்கு நிதிகள் ஒதுக்கும் அரசுகள் விவசாயிகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஒரு கண்ணில் வெண்ணையையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் தடவுவது போல் உள்ளதாக விமர்சித்தார். பரந்தூர் விமான நிலையம் 32,000 கோடி ரூபாயிலே, 2000 ஏக்கரிலே ஓசூர் விமான நிலையம் 12,000 கோடி மதிப்பீட்டிலே, மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 17,000 கோடி, கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 12,000 கோடி. ஆனால் விவசாயிகளுக்கு எதுவும் இல்லை, நீர்ப்பாசன திட்டங்களுக்கு எதுவும் இல்லை, நதிநீர் இணைப்புக்கு எதுவும் இல்லை. ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பும் மத்திய மாநில அரசுகள் வைக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பட்டா வழங்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனித்தனியாக மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொதுமக்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். காரைக்குடியில் 18ஆம் படிநகர், பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க பலமுறை வலியுறுத்தியும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காரைக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா வழங்க வலியுறுத்தி தனித்தனியாக மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்த நிலையில் மனு அளிக்க வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பொதுமக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதவி உயர்வு பட்டியலில் காத்திருக்கும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு, ராணிப்பேட்டை, நாகை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தங்களை ஏமாற்றி வரும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர்.